என்ன நடந்திருக்கிறது, அதே போலதான் இந்த 400 நடக்காது என்பது திடமான நம்பிக்கை. காரணம், எதையுமே செய்யவில்லை என்ற அரசு. 1,00,000 வாக்குகள் எடுத்து விட்டார்கள் என்று பேசினார். அதற்காக ஒரு போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்திலே இவரோடு கலந்து கொண்டவர்கள் எல்லாம் என்னுடைய வாக்கை எடுத்து விட்டார்கள் என்று கையை ஒட்டி சொல்லும் பொழுது அவர்கள் கையிலே அந்த வாக்களித்ததற்கான அடையாள கோடு இருந்ததை எல்லோரும் பார்த்து புகைப்படம் எடுத்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கும் அரசாங்கத்திற்கும் முதலில் அவருக்கு அமைதியாக இருக்கிறார். அவர் எவ்வளவு நாளைக்கு ஒரு தேர்தல் நேரத்தில் அவரும் பயந்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிஜேபியோட வளர்ச்சி ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவை விட திமுகவை அவர் தான் பிஜேபி இங்கே வளர அண்ணாமலை செய்த மிகப்பெரிய செயல். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு டி.கே. இளங்கோவன் அவர்களை சந்திக்க வைக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பாலான இடங்களை பிடிக்கும் கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கு. அகில இந்திய அளவில் பார்க்க போனீங்கன்னா பிஜேபி கூட்டணி 400 இடங்களை பிடிக்கும்னு அவங்க இன்னும் திடமா நம்புறாங்க. இப்ப கடைசி கட்ட பிரச்சாரங்கள் வந்து பிரதமர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவரோட பேச்சுகள் சுமத்தினாலும் 400 என்பது மிக ஆணித்தரமா சொல்றாரு அமித்ஷா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது மோடியோ அமித்ஷாவோ ஒன்றை சொன்னால் அது நடக்காது என்பது இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அந்த வகையிலே தான் இதையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மோடி எதை சொல்லி அது நடந்திருக்கிறது? 2 கோடி பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறதா? விவசாயிகளுக்கு 150% அடிப்படை ஆதார விலை கிடைத்திருக்கிறதா? 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வீட்டு வங்கி கணக்கிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறதா? என்ன நடந்திருக்கிறது? அதே போலதான் இந்த 400 நடக்காது என்பது எங்களுடைய திடமான நம்பிக்கை. காரணம், எதையுமே செய்யவில்லை இந்த அரசு. அதுதான் நீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பலமா இருக்கீங்க. ஆனா நீங்க வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் பலமா இருக்கு. ஏன்னா ஒரு சரியான ஒரு மோடி அப்படின்ற ஒரு பிம்பத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை காட்ட முடியலையே இந்தியா கூட்டணி. தேவையில்லை. இந்த மோடி என்கிற பிம்பம் தான் பாஜக தோற்பதற்கு காரணமாக இருக்க போகிறது. ஆனா அந்த பிம்பம் தான் இப்ப வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறது. 2 தேர்தலில் தான் எனக்கு தெரிந்து 1977க்கு பிறகு 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக எந்த கட்சியும் ஆட்சியிலே இல்லை. மோடிக்கும் அதே நிலைதான். ஒன்று. இரண்டாவது, மிகப்பெரிய பிம்பமாக மோடியை அவர்கள் காட்டுவதனால்தான் இந்த பிரச்சனையே எழுந்திருக்கிறது. ஏனென்றால் மோடி பல வாக்குறுதிகளை அளித்து எதையுமே செய்யவில்லை. அது மக்களுக்கு தெரியும். விலைவாசி கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. உணவுப் பொருள்கள் கூட மக்களுக்கு கிடைக்காமல் திண்டாடுகிறார்கள். மக்களுடைய வாங்கும் சக்தி குறைந்திருக்கிறது என்று பரவலாக NSSO என்கிற ஒன்றிய அரசின் நிறுவனம் சொல்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி கட்டுக்கடங்காமல் போகிறது. 10 ஆண்டு காலத்தில் மோடி சொன்ன எதையும் செய்யவில்லை. 150% அடிப்படை ஆதார விலையாக விவசாய விளைபொருட்களுக்கு வழங்குவேன் என்று சொன்ன மோடி அதை கேட்க வருகிற விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு, மிகப்பெரிய எண்ணிக்கை வலிமையும் வாய்ந்தவர்கள். அவர்களை அடித்து விரட்டுகிறார். எனவே 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை வேறு, இன்றைக்கு இருக்கிற நிலை வேறு. நிச்சயமாக அவர்கள் 150 இடங்களை தாண்டினாலே பெரிது என்று நான் கருதுகிறேன். இல்ல, இந்த பக்கம் பார்த்து எதிர்த்தரப்பு உங்களுடைய கூட்டணியில ஒரு பலமான ஒரு தலைவரை முன்னிறுத்த முடியல. தேவையில்லை. இன்னொன்று, தனித்தனியாக இருக்காங்க. யாரும் ஒண்ணு இப்ப நீங்க இப்ப வெஸ்ட் பெங்கால பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கேரளால பிரச்சனை. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு ஒட்டு மொத்தமா எப்படி ஒரே ஒரு பலம் கொண்டவர் எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. 10 கட்சி 15 கட்சி கூட்டணி என்று அங்கெங்கே இருக்கிற நேரத்தில் மோடியை பொறுத்தவரை ஏற்கனவே மேற்கு வங்காளத்திலே அந்த முதலமைச்சர் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சியை ஆதரிப்போம் என்று வெளிப்படையாக தெரிவித்து விட்டார். கேரளாவிலே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் என்றுதான் சொல்கிறார்கள். அவர்களுக்கு என்ன எண்ணிக்கை கிடைத்தாலும் அவர்கள் இவர்களைத்தான் ஆதரிப்பார்கள், பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள். பாஜக கூட்டணியிலே யார் இருக்கிறார்கள்? எல்லோரும் விலகிவிட்டார்கள். அவர்களோடு இருந்தவர்கள் எல்லாம் விலகிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு 400 இடம்
வெறும் 39% வாக்குகளை தான் கடந்த தேர்தலிலே அவர்கள் பெற்றார்கள். 300 இடங்களில் வென்றார்கள். 39% வாக்குகளை பெற்று 2019ஆம் ஆண்டு 300 இடங்களிலே வெற்றி பெற்றார்கள். அன்றைக்கு அந்த வெற்றிக்கு காரணம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக இருந்தன. இப்பொழுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து போட்டியிடும் பொழுது இல்ல பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பிரதமர் வேட்பாளர் யார் என்பது ஒரு பெரிய கேள்வியே அல்ல. எனக்கு இது வேடிக்கையாக இருக்கிறது. 1977 யார் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லவில்லை, 80 சொல்லவில்லை, 84 ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு, இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு யார் பிரதமர் வேட்பாளர் என்று தெரியாது. 96 யார் பிரதமர் வேட்பாளர் என்று தெரியாது. 98 பாஜக வந்தது, வாஜ்பாய் வந்தார். 2004 யார் பிரதமர் வேட்பாளர் என்று தெரியாது. 91 காங்கிரஸிலே யார் வேட்பாளர் என்று தெரியாது. PV நரசிம்மராவ் வந்தார், பிறகு தேர்ந்தெடுத்தார்கள். எனவே பிரதமர் வேட்பாளரை அறிவித்துத்தான் தேர்தல் நடக்க வேண்டும் என்று இருந்தால் 77 காங்கிரசுக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்தார்கள், எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை. இல்லாமல் தான் அவர்கள் வென்றார்கள். ஆனா அவங்க நிலையா இருக்க முடியல இல்லையா? அதுல நிலையாக இருக்க முடியலைங்கிறது அடுத்த விஷயம். இது ஒரு காங்கிரஸ் இவருடைய நிலையான கட்சிகளை வைத்து கூட்டணி ஆட்சி நடத்தி இருக்கிறது. 10 ஆண்டு காலம் 2004 2014 வரை மன்மோகன் சிங் தலைமையிலே அமைந்த அரசு, மன்மோகன் சிங் தான் முதல் பிரதமர் ஆவார் என்று யாருக்கும் தெரியாது. கூட்டணி ஆட்சி 10 ஆண்டு காலம் நடந்திருக்கிறது. எனவே நடக்காது என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. பிரதமர் வேட்பாளரை அறிவித்தால்தான் வெற்றி என்ற நிலையும் பல தேர்தல்களில் இல்லை. நீங்க வட மாநிலங்க பொறுத்தளவுக்கு நீங்க சொல்றீங்க அவங்க 150 கூட மொத்தமாக தாண்ட மாட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா ராமர் கோவில் இஷ்யூவையும் சிஏஏ எல்லாம் வாக்காக மாறும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சிஏஏக்கு எதிர்ப்பு அவர்கள் ஆட்சி செய்கிற அசாமிலே கடுமையாக இருக்கிறது. அசாம் மட்டும்தான் பிரச்சனை இல்லையா? அந்த இடத்துல அவங்க ஆட்சி செய்யற இடங்கள்ல நான் என்ன சொல்றேன்னா, அவர்கள் நாகாலாந்தும் நான் சொன்ன கணக்கு 39%. இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு பிறகு 2019 அவர்கள் பெற்ற வாக்குகள். அன்றைக்கு எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக நின்றன, இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கூட்டணியாக நிற்கின்றன. கூட்டணியாக நிற்கும் பொழுது இந்த 39% எல்லா வகையிலும் தாண்டி விடுவதற்கான வாய்ப்புகள் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கின்றன. ஒன்று முதல் பிரச்சனை. 10 ஆண்டு காலத்திலே இவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு இதுவரை மோடி தேர்தல் பிரச்சாரத்திலே நாள் ஒன்றிலிருந்து இன்று வரை நான் இதை செய்தேன், இந்த மக்களுக்கு இதை செய்தேன், இந்த ஏழை எளிய மக்களுக்கு இதை செய்தேன், இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கினேன், இவ்வளவு கருப்பு பணத்தை மீட்டேன், அல்லது இவ்வளவு பேருக்கு நான் இந்த நன்மையை செய்தேன் என்று சொல்லவே இல்லை. காங்கிரஸை திட்டுகிறார், திமுகவை திட்டுகிறார், போகிற ஊரில் யாரை திட்ட வேண்டுமோ அவர்களை திட்டுகிறாரே தவிர இதை செய்தேன். ஆளுங்கட்சியிலே இருக்கிற ஒரு பிரதமர் என்ன சொல்ல வேண்டும்? சாதனைகளை தானே பட்டியலிட வேண்டும். எந்த சாதனையை அவர் பட்டியலிட்டார் சொல்லுங்கள் மக்கள் வாக்களிப்பதற்கு? ஒன்றுமே இல்லை. இல்ல அந்த ராமர் கோவில் இஷ்யூ ஒரு வாக்கா மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? ராமர் கோவில் விஷயம் என்பது அவருக்கு தொடர்பே இல்லாதது. ராமர் கோயில் அங்கிருந்த மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் மோடி என்பவர் குஜராத்திலே முதலமைச்சராக கூட இல்லை. அதை அத்வானி தலைமையேற்று செய்தார். அத்வானியை இவர்கள் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். அத்வானி நீதிமன்ற தீர்ப்பினால் அது காலந்தாழ்த்தப்பட்டதே தவிர 95 இடிபட்ட ராமர் கோயிலுக்கு மோடி எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? அந்த மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற அந்த திட்டத்திற்கு மோடி எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? பேசினார்கள் ராமர் கோயில்னு, யாரும் அதை பற்றி கவலைப்படுவதாகவே தெரியவில்லையே. அவர்களை தவிர வேற யாராவது கவலைப்பட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்பா சிஏஏ பதிமுகப்படுத்தினாங்களோ? சிஏஏ அவங்க சில இடங்கள்ல இந்துக்கள் ஓட்டுகளை பெருக்குவதற்காக இன்றைக்கு கூட சிஏஏ ஒரு 40 பேருக்கு குடியுரிமை வழங்குகிறார்களே. இந்த 40 பேரும் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவிலே வசித்து வருபவர்கள். அங்கிருந்து இப்பொழுது குடியுரிமை பெற்றவர்கள் இதுவரை ஒருவர் கூட கிடையாது. ஏற்கனவே இங்கே வசித்து வருகிற மக்களுக்கு இவர் குடியுரிமை வழங்குகிறார். இதுவும் நாடகம்தான், எல்லாமே நாடகம்தான். அவர் நடத்துவது நாடகம் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது, அவருக்கு மட்டும்தான் தெரியவில்லை. நீங்க பிஜேபி முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குது.
ஆனா தமிழகத்தில் அவங்க வந்து இங்கு வந்து அவர் காலூன்றுவதற்கே திமுக தான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. கட்டாயமாக 2001 சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு 4 சட்டமன்ற 4 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். கிடைத்தார்கள். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு இருந்தது. மூப்பனார் தமிழகத்தை பொறுத்தவரை மூப்பனார் தனி அணியாக நின்றார். அந்த நேரத்திலே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு காங்கிரஸோடு விலகி நிற்க வேண்டிய ஒரு சூழல், காங்கிரஸ் ஜெயலலிதா ஆதரவோடு நின்றது. அந்த நேரத்தில் பாஜக எங்களோடு கூட்டணி வந்தது. அப்பொழுது நாங்கள் சில நிபந்தனைகளை சொல்லி அதன் அடிப்படையிலே தான் கூட்டணி வைத்தோம். 3 நிபந்தனைகளை சொன்னோம். ஒன்று, பொது சிவில் சட்டம் வரக்கூடாது என்று. இரண்டாவதாக, காஷ்மீருக்கு உள்ள சிறப்பு அந்தஸ்து தள்ளுபடி செய்யக்கூடாது. அதே போல் மூன்றாவதாக, இந்த மத விஷயங்களிலே எந்த தலையீடும் அரசாங்கத்தின் தலையீடும் இருக்கக்கூடாது. வாஜ்பாய் அவர்கள் அதை காப்பாற்றினார். அவர் இருந்த வரை இந்த ஆனா இப்ப ஆர்டிகல் 370 வந்துருச்சு அங்க. அதான் சொல்றேன், அதுவும் சட்டப்படி தவறு. சட்டப்படி தவறு. அரசியலமைப்பு சட்டப்படி இது செல்லாது என்பது என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து. நான் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். காஷ்மீர் சட்டமன்றம் இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை டெல்லிக்கு ஒன்றிய அரசுக்கு அனுப்பினால்தான் அதை ஏற்றுக்கொண்டு இவர்கள் சட்டம் இயற்ற முடியும். காஷ்மீர் சட்டமன்றமே இல்லை. ஆளுநர் ஆட்சியில் இருக்கிற காஷ்மீர் ஆளுநர் பரிந்துரையை ஏற்று, ஆளுநர் என்பவர் சட்டம் இயற்றும் அதிகாரம் இல்லாதவர். சட்டம் இயற்றும் அதிகாரம் இல்லாத ஒருவருடைய பரிந்துரையை ஏற்று இதை செய்தது என்பது அரசியலமைப்பு சட்டப்படி தவறானது. இது வழக்கு தொடரும் பொழுது இதுவும் இதற்கும் சிக்கல் வரும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கும் உங்க அரசாங்கத்திற்கும் இருந்த மோதல் கிட்டத்தட்ட முடிந்த மாதிரி இருக்கார். பொழுது அவர் அமைதியாக இருக்கிறார். அவர் எவ்வளவு நாளைக்கு அவர் தேர்தல் நேரத்தில் அவரும் பயந்து இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தமிழர்களை பற்றி தெரியாது. தமிழ் இப்படி ஒரு பகுதி இருப்பதே, விந்தியமலைக்கு தெற்கே இந்தியாவின் இன்னொரு பகுதி இருக்கிறது என்பதே அவருக்கு தெரியாது. அந்த பகுதி மக்களுடைய வாழ்வியல் தெரியாது. அவருக்கு ஒன்றும் தெரியாது. திருக்குறள் மொழிபெயர்ப்பு தவறு என்று சொன்னவர் அவர். ஏனென்றால் திருக்குறள் அறிஞர் அவர். அவருக்கு திருக்குறள் தனியாக தமிழிலே நன்றாக படித்து ஆய்வு செய்த பிறகு கால்டுவெல்லுடைய மொழிபெயர்ப்பு இவருடைய மொழிபெயர்ப்பு தவறு என்று சொன்னவர் அவர். அவ்வளவு பெரிய அறிஞர். அதனாலே அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்று இல்லை. நீங்க அவ்வளவு சொன்னாலுமே மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் மேல் மிகப்பெரிய பற்று கொண்டவர். அது 7 முறைக்கு மேல இந்த தடவை வந்திருக்காரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை வந்து தமிழர் மேல் இருக்கிற பாசத்தால் செய்யறாருன்னு சொல்றாங்க பிஜேபி. 2019 ஒரு தடவை கூட வரல. அப்போ வெற்றி பெற்று விடுவோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அதனால வரல. இப்போ தோற்று விடுவோமோ என்கிற அச்சம் வந்து விட்டது. அதனாலே 7 முறை என்ன 10 முறை கூட வருவார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிஜேபியோட வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அதிமுகவை விட திமுகவை அவர் தான் மிகப்பெரிய எதிர்த்துட்டு இருக்காரு. பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் தான் சுமத்திக்கிட்டு இருக்காரு. ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் தான் சுமத்துறாரு. அப்படிங்கும் பொழுது பிஜேபி இங்க வளர்ந்து விட்டதா தானே அர்த்தம் இல்லையா? பிஜேபி இங்கே வளரவில்லை. அண்ணாமலை செய்த மிகப்பெரிய செயல் என்னவென்றால், அவர் ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் கர்நாடகத்திலே காவல்துறை அதிகாரியாக இருக்கும் பொழுது எவ்வளவு குற்றவாளிகளை கைது செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே பாஜக தலைவராக பிறகு இங்கே உள்ள எல்லா குற்றவாளிகளையும் அவருடைய கட்சியிலே சேர்த்து கொண்டதை தாண்டி இங்கேதான் அவர் காவல்துறை வேலையை சரியாக செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஊடகங்களிலே வருவது அல்லது சமூக வலைத்தளங்களிலே வருவது என்பது மக்களுடைய நிலைப்பாடு அதில் தெரியாது. மக்கள் பாஜகவை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக மக்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாருடைய தோளிலாவது ஏறி சவாரி செய்தால் ஓரிரு இடங்கள் பெறலாமே தவிர 20% வாக்கு பெறுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 20% வாக்கு பெரிய நம்பிக்கை தான். அது அவர்களுடைய நம்பிக்கை. ஏன்னா திராவிட சித்தாந்தம் கொண்ட நீங்க திராவிட மண்ணு சொல்லக்கூடிய பெரியார் மண்ணு சொல்லக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு வளர்ந்ததே பெரிய விஷயம் தானே. வளரவே இல்லை. வளர்ந்தது போல் ஒரு தோற்றத்தை காட்டுகிறார்கள். வளரவே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. குற்றச்சாட்டுல பாத்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் தனியாவே ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் பண்றாரு. எல்லா குற்றச்சாட்டுலயும் அவர் சொல்ற பொய்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த கச்சத்தீவு பிரச்சனையிலே அவர் எவ்வளவு பெரிய மோசடி செய்திருக்கிறார் என்பது இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது.
அவர் எப்படி அந்த தகவல் ஒலிபரப்பு உரிமை சட்டத்தின் கீழ் அதை எடுத்தார் என்பது குறித்து இப்பொழுது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. 1,00,000 வாக்குகள் எடுத்து விட்டார்கள் என்று பேசினார். அதற்காக ஒரு போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்திலே இவரோடு கலந்து கொண்டவர்கள் எல்லாம் என்னுடைய வாக்கை எடுத்து விட்டார்கள் என்று கையை உயர்த்தி சொல்லும் பொழுது அவர்கள் கையிலே அந்த வாக்களித்ததற்கான அடையாள கோடு இருந்ததை எல்லோரும் பார்த்து புகைப்படம் எடுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே பொய் ஒன்றையே நம்பி இருக்கிற ஒரு கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா இப்ப அதிமுக பிளவுபட்ட காரணத்தினால இவர்கள் நாங்கள் நேரடியான எதிர்க்கட்சி திமுகவுக்கு நாங்க தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. பாஜக எந்த காலத்திலும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் பாஜகவின் திட்டங்கள் தமிழர்களுக்கு எதிரான, தமிழர்கள் வாழ்வியலுக்கே எதிரான திட்டம். முதலில் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சமத்துவ பூமி. சில குழப்பங்கள் இடையிலே ஏற்பட்ட காரணத்தினாலே மக்களிடம் பிளவு இருக்கிறது. இங்கே ஒரு அரசாங்கம், இவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் திமுக இந்துக்களுக்கு விரோதி என்று சொல்கிறார்கள். திமுக 90% இந்துக்கள் படிப்பதற்கும் வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் உழைத்த ஒரு கட்சி எதுவென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா ராசா போன்றவங்கலாம், ஆராசா போன்றவர்கள் ஒரு சில இடங்கள்ல பேசும்போது இந்து மதத்தை திட்டினா நிறைய பேசுறாங்க. நீங்களே காரணம் இந்து மதத்துல உள்ள மனு தர்மத்தை திட்டி அதுக்கு எதிராக தான் நம்ம மனு தர்மம் பிறப்பால் உயர் ஜாதி பிறப்பால் கீழ் ஜாதி என்ற அந்த நிலைக்கு எதிராகத்தானே நாங்கள் இந்த இடஒதுக்கீடு கூட அதற்கு எதிரான வந்ததுதான். அந்த சித்தாந்தம் தமிழர்களுடைய சித்தாந்தம் இல்லை என்று சொல்கிறேன். தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த சித்தாந்தம், அதை எதிர்த்து குரல் கொடுத்தோம். அதற்கு எதிரான நடவடிக்கைகள் தான் இடஒதுக்கீடு. அதற்கு எதிரான நடவடிக்கைகள் தான் அனைவருக்கும் கல்வி என்பது, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்பது. எதை இவர்கள் இந்து மதம் என்ற பெயரிலே சொல்லி திணித்தார்களோ அது மனித குலத்திற்கு எதிரானது. மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொன்ன வழிப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடஒதுக்கீடு, அதற்காக தான் இந்த இயக்கமே தொடங்கியது. கண்டிப்பாக ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்தவுடன் அதை பற்றி உங்களிடம் கலந்தாயிரம் கண்டிப்பாக நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கியதுக்கு மிக்க நன்றி.